ஒரு முஸ்லிம்னுடைய சூப்பர் பவர்னே சொல்லலாம். ஒரு வலுவான ஒரு ஆயுதம் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அது தெரியறதுக்கு முன்னாடி பல மக்கள் அத என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இக்னோர் தான் பண்றாங்க. அத சிந்தனையிலே எடுத்துக்கிறது இல்ல. ஏன் அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய இரட்சகன் அவன் கிட்ட கேட்கப்படும் பொழுது, துஆக்கள் கேட்கும் பொழுது அதுக்கு என்ன பண்றான் அவன்? பதில் கொடுக்கிறான் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். மற்றொரு ஆயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். என்னுடைய அடியான் என்கிட்ட வந்துட்டு துஆ கேட்கிறான், என்கிட்ட வந்து பேசுறான் அப்படிங்கிற பட்சத்துல அந்த துஆக்கு நான் என்ன பண்றேன்? செவிமடுத்து கேட்கிறேன், அதுக்கு பதிலும் சொல்றேன் அப்படிங்கறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, இந்த உலகத்துல நான் வாழ்றதும் சரி, வாழ்ந்ததும் சரி, வாழ போறதும் சரி, யாருடைய கருணையில? அல்லாஹ்வுடைய கருணையில. அவன் என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றேன் அப்படிங்கறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? சொல்லி காட்டுறான். அப்போ அதை நம்ம எவ்வளவு அழகா நம்ம அதை பயன்படுத்திக்கணும்ங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. இன்னையில இருந்தே ஒரு அசாயம் எடுங்க, இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இன்னையில இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய தேவைகளை மற்றவங்கள்ட்ட சகோதரர்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட அதை ஷேர் பண்ணிருக்கணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்ட சஜிதாலேயோ துஆலயோ என்ன பண்ணிருக்கணும்? ஷேர் பண்ணிருக்கணும்.